சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி மாலை 4:08 வரைக்கும் இருக்கும். அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் இரவு 1:15 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 5:55 வரைக்கும் தான் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இந்த நாளானது ஒரு மாத சிவராத்திரி நாளாகவும் அமைந்திருக்கிறது. இத்துடன் இன்றைய தினம் சிதம்பரம் அந்த நடராஜ பெருமானுடைய ஆலயத்திலே அந்த ஆணி திருமஞ்சன பிரம்மோற்சவத்திற்கான கொடியேற்றம், அதாவது துவஜாரோகணம் என்பது இன்றைய தினம் நடக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:31 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 4:47 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:36 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:57 முதல் பகல் 10:33 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:44 முதல் 3:20 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:46 முதல் 7:21 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:10 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேட்டிருக்கார். அவருடைய குழந்தைய ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ்ல சேர்க்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. பெர்டிகுலரா பார்த்தோம்னா பிசியோதெரப்பில சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிசியோதெரப்பி படிக்க துணை புரியும் கிரகம் எது, இது இந்த குழந்தையினுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கேள்வியானது அமைந்திருக்கிறது. ஏன்னா இந்த டைம் பார்த்தோம்னா நிறைய அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது போட்டுட்டு இருப்பா இல்லையா. +2 முடிச்சு அவ பிசியோதெரப்பிக்காக அப்ளை பண்ணியிருக்கா போல இருக்கு. பிசியோதெரப்பில சேர்க்கலாமா, அது படிக்கிறதுக்கு துணை புரியக்கூடிய கிரகம் எது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல நம்ம உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனைகளை எந்த கிரகம் தருகிறது, இதை நம்ம தான் அனலைஸ் பண்ணிட்டே வரோம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜில. அதுல பார்க்கும்பொழுது எந்த பிரச்சனையை எந்த கிரகம் தருகிறதோ அதே கிரகம்தான் நம்ம அந்த பிரச்சனைக்கான தீர்வினையும் சொல்லும். அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த கலையையும் அந்த கிரகம்தான் கற்றுத்தரும் என்பதால் பிசியோதெரப்பி அப்படிங்கிறது யாருக்கு பண்ணுவா? பொதுவா கை கால் வலி, முட நீக்கியல் அப்படின்னு தானே சொல்றோம். ஏதாவது நமக்கு கை காலை மடக்க முடியல, வளைக்க முடியல, ஏதோ ஒண்ணு எலும்பு மற்றும் இந்த எலும்பு மஜ்ஜை, இந்த மாதிரி விஷயங்கள் சம்பந்தப்பட்டு தானே இந்த பிசியோதெரப்பி அப்படிங்கிறது வர்றது. அப்போ அந்த பிசியோதெரப்பி நமக்கு உடம்பிலே ஒரு வலி, எலும்பிலே ஒரு பிரச்சனை, எலும்பு ஜாயிண்ட்ல ஏதோ பிரச்சனை, அதோட இந்த தசை நார் அப்படின்னு சொல்லுவா, எலும்பு மஜ்ஜைகள்ல எல்லாம் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதை தரக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது செவ்வாயும் சனியும் தான். இந்த செவ்வாயும் சனியும் எவர் ஒருவருடைய ஜாதகத்திலே வலிமை பெற்றிருக்கிறதோ அதோடு சூரியன் வலிமையும் இணைந்திருந்தால் அவர்கள் மிகப்பெரிய அந்த எலும்பு முறிவு மருத்துவர்னு சொல்லுவா தெரியுமா. அந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ஆர்த்தோ நம்ம ஒரே வரியில சொல்லிட்டு இருப்போம் ஒருத்த வார்த்தையில. அந்த ஆர்த்தோ டாக்டர் ஆகணும்னு சொன்னா
ஜாதகத்திலே செவ்வாய் மற்றும் சனியினுடைய வலிமை சூரியனோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த சூரியன் செவ்வாய் சனி வலிமை பெற்றிருந்தால் ஒரு நல்ல ஆர்த்தோ டாக்டர் ஆயிடுவா. இப்ப அந்த சூரியன் செவ்வாய் சனியினுடைய அந்த வலிமை கொஞ்சம் குறையுது, சூரியனுடைய வலிமை சுத்தமா குறைஞ்சிருச்சு, ஆனா செவ்வாயும் சனியும் நல்ல வலிமை பெற்றிருக்கிறார்கள் சொன்னா அவர்கள் பிசியோதெரப்பி படிப்பதற்கு அவர்களுக்கு அவருடைய ஜாதகத்திலே பலம் என்பது இருக்கும். ஒரு 10ஆம் பாவத்திலே கூட வச்சுக்கோங்க, ஒரு 10ஆம் பாவம் ஒரு உத்தியோகஸ்தானத்திலே செவ்வாயும் சனியும் வலுப்பெற்றிருந்தால் அவர்கள் நேரடியாக அந்த வித்யாஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 4ஆம் பாவகத்தை இந்த செவ்வாயும் சனியும் நேரடி பார்வையாக பார்ப்பார்கள். அப்படி இல்லை, நாளிலேயே செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்க, வித்யாஸ்தானத்திலேயே செவ்வாயும் சனியும் சேர்ந்து இந்த உத்தியோகஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாயோ அல்லது சனியோ வந்து இருந்தாலும் கூட நிச்சயமாக அவர்களால் பிசியோதெரப்பி என்பதை படிக்க முடியும். ஒரு பிசியோதெரப்பி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவர்களையும் டாக்டர் தான் போடுவா தெரியுமா. பிபிடி படிச்சா கூட, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி படிக்கிறவா கூட டாக்டர் தான் போட்டுப்பா. ஏன்னா அந்த மருத்துவர்களுக்கு இணையாகவே அவர்களும் பார்க்கப்படுகிறார்கள். அது வந்து கொஞ்சம் வலிமை குறைஞ்சனால அவ எம்பிபிஎஸ் அப்புறம் எம்எஸ்ங்கிறது பண்ண முடியாம, அவ எம்பிபிஎஸ் பண்ணாம கொஞ்சம் வலிமை குறைஞ்சிருக்கு, மார்க்ஸ் கிடைக்கல, போதுமான அளவுக்கு ஸ்கோர் கிடைக்கலங்கிறதுனால அவர்கள் அடுத்த கோர்ஸ், அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த மருத்துவருக்கு டாக்டருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிசியோதெரப்பி என்பதை எடுத்திருப்பார்கள். அப்படி படிக்கும் பொழுது நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்னு வரும் பொழுது பிபிடிக்குள்ள என்டர் ஆயிருப்பா. அல்லது நீட்ல கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியா இருக்கு, அல்லது அந்த பேமெண்ட் சீட்டுக்குள்ள எம்பிபிஎஸ் போக முடியலன்னு சொன்னா கூட மெரிட்லயே அவர்களுக்கு வந்து ஒரு பிபிடி கிடைச்சிருக்குன்னு சொன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பிசியோதெரப்பி படிக்கணும்னு சொன்னா அதற்கு ஜாதகத்திலே 4ஆம் பாவகத்திலோ அல்லது 10ஆம் பாவகத்திலோ செவ்வாய் சனியினுடைய தொடர்பு என்பது இருக்க வேண்டும். இந்த செவ்வாயும் சனியும் தான் உடல் பலத்தினை தரக்கூடியவர்கள், உடல் வலிமையை தரக்கூடியவர்கள். அவ்வளவு ஏன், ஒரு ஜிம்ல வந்து ஒருத்தர் ட்ரெயினரா இருக்காருன்னு சொன்னா, ஒரு ஜிம் நச்சு நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாலே அதற்கே செவ்வாய் சனியினுடைய வலிமை என்பது இருக்க வேண்டும். பொதுவா பாடி பில்டர்னு சொல்லுவோம் தெரியுமா, இந்த பாடி பில்ட் பண்ணணும்னு சொன்னா கூட அதற்கும் செவ்வாயும் சனியும் இருக்க வேண்டும். ஆனால் அந்த செவ்வாயும் சனியும் இவர்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்காது. லக்னத்திலேயே செவ்வாய் சனி வலுப்பெற்றிருந்தால் இவர்கள் வந்து ஒரு பாடி பில்டரா உருவாகிட்டு இருப்பா. லக்னம்ங்கிறது தானே நம்ம இயக்கக்கூடிய ஒரு பாகமாக இருக்கிறது. அதுல செவ்வாய் சனியோடு சந்திரனுடைய வலிமை இருந்தால் இவர்கள் இந்த பாடி பில்டரா மாறி இருப்பார். அதிலே செவ்வாய் சனியோடு சுக்கிரன் வலுப்பெற்றிருந்தால் அந்த ஆணழகன்னு சொல்றாலே அந்த போட்டியில போய் பரிசு பெறக்கூடிய ஒரு திறனையும் பெற்றிருப்பார்கள். எப்படியாக இருந்தாலும் அந்த உடல் வலிமை என்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் பலம் என்கின்ற ஒரு விஷயத்தை செவ்வாயும் சனியும் தருகிறது. நம்ம சொல்றது பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆர் பிசிக்கல் எஜுகேஷன். இவ்வளவே நம்ம வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியர் சொல்லுவோம் தெரியுமா. ஒரு பிடி மாஸ்டர் சொல்லும் பொழுது அவருடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா குருங்கிறது வந்திருக்கும். ஏன்னா அவர் குருவா இருக்கார், ஒரு மாஸ்டரா இருந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒரு பிடி மாஸ்டர் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தந்தா கூட அவருடைய ஜாதகத்திலும் பார்த்தோம்னா இந்த செவ்வாய் சனி மற்றும் குருவினுடைய காம்பினேஷன் என்பது இருக்கும். பிடி மாஸ்டருடைய ஜாதகத்திலையும் செவ்வாயும் சனியும் வலுப்பெற்றிருந்தால்தான் அவர்கள் அந்த பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ளேயாகவே வர முடியும். ஆக பிசியோதெரப்பி படிக்கணும்னு சொன்னா உங்க பிள்ளையோட ஜாதகத்துல செவ்வாய் சனியினுடைய இணைவு அல்லது செவ்வாயினுடைய வீட்டுல சனி, சனியினுடைய வீட்டுல செவ்வாய், இது 10ஆம் பாவகத்திலோ அல்லது 4ஆம் பாவகத்திலோ தொடர்பு பெற்றிருந்தால் தாராளமாக பிசியோதெரப்பி படிக்கலாம், நல்லா ஷைன் பண்ணவும் முடியும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.